கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். இந்த அருமையான கர்த்தர் நாளை நம்ம ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். எனக்கு அன்பார்ந்தவர்கள் இந்த அருமையான கர்த்தனாலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுதுகிறோம் என்று சொன்னால், நாம் ஏன் இங்கு வந்து அமர வேண்டும், நாம் ஏன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றே ஒரு சிந்தனையோடு குறைந்த நேரத்தில் நம்ம இஸ்லாம் தேவசங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகரை பார்க்கிறோம், தங்களுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக, பரலோகத்து செல்வதற்காக, சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அநேக வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அநேக மக்கள் பாருங்கள், கால் கடுக்க நடந்து பழனிமலைக்கும் சபரிமலைக்கும் செல்வதை பார்க்கிறோம். எத்தனை பேர் எப்படியாகிலும் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் நோக்கத்திற்காக தங்களை தாங்களே வரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அநேகர் விக்கிர வழிபாடிலே மிகவும் மூழ்கி போயிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நாம் மாத்திரமே இங்கு வந்து அமர்ந்து கர்த்தர் வசனத்தை கேட்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான உலக மக்களைப் போல நீங்கள் நானும் அல்ல. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தேவனுக்கு சொந்தமான மக்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் உண்டு, அநேக கடவுள் உண்டு. வேதத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் கொரிந்து நாட்டு சபையார் கொள்வது பாருங்கள், 1 கொரிந்து 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இது உண்மை. எனக்கு அன்பாந்திலே பரிசுத்த பவுல் இதை சொந்தமாக சுயமாக அவர் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஏவு பற்றி இந்த உண்மையை உங்களுக்கும் நமக்கும் என்ன அறிவித்திருக்கிறார். இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானதான். பார்த்தீர்களே, பரலோகத்து தேவன் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மக்கள் உணரும்படியாக ஆவியானவர் மூலமாக நமக்கு தன்மையான வார்த்தையை தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் சொந்தமானவர்கள். தேவன் எதை விரும்புகிறாரோ அதைத்தான், அதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் கூடி பரலோகத்து தேவனை ஆவியோடு உண்மையுடன் செய்கிறோம், தொழுகிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவர்களை செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் சித்தமானவர்களை செய்கிறார். அமரிமார்களே, நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா. ஆகவே தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருக்கு என்ன இல்லை, உருவம் கிடையாது. உருவமில்லாத அவரை சொரூபம் செய்து அவர் என்ன செய்யக்கூடாது, நாம் வணங்க முடியாது, வணங்கக்கூடாது. ஆகவே தேவன் சொன்ன வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை கேட்டு அது நடப்பதைத்தான் பரலோகத்து தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் ஆவியாயிருந்தாலும் உலக மக்கள் ஒருவராவது கெட்டு போவது அவர் சித்தமல்ல என்று சொல்லி தம் நேசகுமாரனை இந்த பூமியில் அனுப்பி எல்லாரும் தேவப்பிள்ளாய் மாறும் என்பதற்காக தேவன் இப்படி பெரிய ஒரு அளவில்லாத அன்பை உலக மக்களால் நமக்கு என்ன செய்திருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேராலே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவா உலகத்தில் அனுப்ப கொண்டார். ஆகவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் நான் செவிசாய்த்து
இது கிறிஸ்துவின் ராஜ்யமான சில அங்கமாயிருக்கிறதுனால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அது எவ்வளவு பெரிய கிருபை அன்பார்களே. இந்த உறவை நீங்கள் நான் மரண பரிந்தமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் உலக மக்களைப் போல அல்ல அன்பார்களே, நான் பிரஜாதியை போல அல்ல அன்பார்களே. நாம் சிந்தித்து தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் கூடி பரலோகத்து தேவனை செய்கிறோம், நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். பெருத்தில் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது பாருங்கள், எரேமியா 10ஆம் அதிகாரத்திலே புறஜாதியை குறித்து நாம் வாசிக்கலாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை பாருங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் நானும் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நினைச்சுக்கூடாதாம், கற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் செய்வதை போல மனுஷிகளால் செய்ய முடியாது. வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருக்கலாம். புறஜாதிகள் இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்கள், தவறான கருத்துக்களை, தவறான எண்ணங்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். அநேகர் அதை பார்த்து கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறதா? அந்த ஜனங்களின் வழிபாடு வீணாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்களிலும் கோலாகாலமாக அவர்கள் பண்டிகை கொண்டாடுவதை பார்க்கிறோம். கோலாகாலமாக அவர்கள் மேலத்தான் போட்டு அநேக ஜனங்களை கூட்டி இன்னைக்கு வழிபாடு செய்வதை பார்க்கிறோம். இப்படி பிரசாதிகள் மார்க்கத்தை நினைச்சுக்கலாம், பின்பற்றவே கூடாது அறிவார்கள். அது மாத்திரம் பாருங்கள், ஜனங்கள் காற்றில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அது தச்சன் கையாடுகிற வாட்சியினால் பனிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குறாமல் இதை பார்க்கிறோம். மக்கள் நினைக்கிறார்கள், ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து அதை தச்சன் மூலமாக அதை செதுக்கி அதை பெரிய பொம்மையாக ஒரு சிலையாக வடிவெடுத்து அதை அசையக்கூடாதபடி ஆணிகள் மூலமாய் சுத்திகள் மூலமாக அரித்து அதை நினைக்கிறார்கள், விக்கிரமாக செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதனால் சுமக்க வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தியில் என்று கர்த்தர் ஆமரிமானே. இப்படி அவர்கள் செய்கிறார்கள். அவங்க என்ன செய்யாது? அது பேசாது, அது நடக்காது. அது நடக்காத பேசுகிறார்கள். அவைகளை சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அவைகளால் தீமை செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது. அவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டியதில்லை. அவளுக்கு அது சக்தி கிடையாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியதாம். பரலோகத்தின் தேவன் பெரியவர், அவருக்கு ஒப்பான உலகத்தில் ஒருவருமே கிடையாது என்பார்களே. நாம் பாடுகிறோம், வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே கிடையாது. பரலோகத்தின் தேவன் ஜீவனுள். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்கள் நான் இன்றைக்கு நினைக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியினாலும் உண்மையினாலும், அதாவது வேத வசனத்தினால் அது உண்மையாய் செய்யணுமாம் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. அது மாத்திரம் பாருங்கள், ஜாதிகளின் ராஜாவாகிய உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லாத இந்த உலகத்திலே, இந்த ராஜ்யத்திலே பரலோக தேவனுக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. ஆகவேதான் நாம் தேவனை தொழுது கொள்ள இங்கு அமர்ந்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி, அநாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்களாக செய்யணுமாம் நாம் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்களாக நாம் வாழ வேண்டும். இயேசுக்கு உபதேச சட்டத்தின்படி நாம் ஜீவிக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட
அவருடைய சபையின் சீரும் இன்னைக்கு அங்கமாக இருக்கிறோம். அது மாத்திரம் பாருங்கள், அவர்கள் யாவரும், அவர்கள் என்றால் அந்த புறஜாதிகள், தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள், தேவன் நேசியாதவர்கள், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் யாவரும் மிருக குணமுள்ளவர்கள், மதியினமுள்ளவர்கள். அந்த கட்டை மாயான போதகமாயிருக்கிறது. தகராக்கப்பட்டு வெள்ளி தர்சீசிலும் பொன்னை பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினால் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீளமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம் அவைகளெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறதாம். அவைகள்லாம் தொழிலாளிகளுடைய கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்திலும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆமமாக நீங்கள் நானும் அப்படிப்பட்ட தகுதியை பெற்றலாயிருக்கிறோம். தேவன் பார்த்து நினைத்தான் இந்த பூமி அதிர வைக்க முடியும், இந்த பூமி அழிக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், ஆரம்ப காலத்திலே, நோவாவின் காலத்திலே, அதாவது ஆதாம் ஏவாள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததினார், தேவனை விசனப்படுத்தினார், தேவனை ஜனங்களை பார்த்து கவலைப்பட்டதினால் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை ஜலத்தினால் அழித்தார், ஜலப்பிணத்தினால் அழித்தார். தேவனுக்கு பிரியமாயிருந்து நோவா குடும்பத்தில் மாத்திரம் பாதுகாத்து அனைவரையும் அழித்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்குத்தான் நீங்கள் நானே செய்கிறோம், பயந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நினைத்த அந்த உலகத்தை அழிக்க முடியும், ஒரு நொடியில் இமை பொழுதில் அழிக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2004 வருடத்திலே இந்த பூமியில் ஒரு பெரிய சுனாமி வந்ததை பார்க்கிறோம். கடல் கொந்தளித்தது. கடல் கொந்தளிப்பு, கடலிலிருந்து இப்படி நிலைமை வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஒருவேளை பூமியில் நடுக்கம் ஏற்பட்டது, அது நடந்தது உண்மை. கடலிலே இப்போ நடக்கும் என்று எனக்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடல் கொந்தளித்தின் மூலமாக எத்தனை மக்கள், எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு மறித்து போனார்கள், எத்தனை வீடுகள் அழிந்து போனது நமக்கு தெரியும். ஆகவேதான் பரலோகத்து தேவனை நேசிக்கூடாதாம், நாம் கோபப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், அவருக்கு நேசமுள்ள மக்களாக வாழ வேண்டும். இது இன்றைக்கு நேற்று அறிமானங்களே, உலக மக்கள் இன்றைக்கு தேவனை விட்டு விலகி தேவனை பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாருங்கள், அவரவர்கள் ஜாதி ஜாதியாக, அவர்கள் குடும்பமாக, தனித்தனியாக குல தெய்வம் என்று ஏற்படுத்தி இன்றைக்கு எத்தனை கடவுள்கள், வானத்திலே பூமியில் அநேக கடவுள் இருப்பதை பார்க்கிறோம். அநேக கடவுள் என்கிறார்கள், அவரை வழிபடுகிறார்கள். அவர்கள் வழிபாட்டை நீங்கள் அனைத்து பின்பற்றக்கூடாது, பின்பற்ற முடியாது. அமரிமாலை இன்றைக்கு மாற்றமில்லை, ஆரம்ப காலத்திலே கூட இஸ்ரவேல் ஜனங்களிலே, அதாவது பிளவுண்ட ராஜ்யத்திலே, வட ராஜ்யமான இஸ்ரவேல் ராஜ்யத்திலே ஆகாப் ராஜாவாக இருந்த பொழுது அந்த ஆகாப்புடைய மனைவி யெசபேல் ஆகாப்பை மிரட்டி, ஆகாப்பை ராஜாவாக இருந்தாலும் இவள் ராணியாக என்ன செய்தார்? யெசபேல் இஸ்ரவேல் மக்களை பயப்படுத்தி கொண்டு வந்தார். அந்த இஸ்ரவேல் மக்களை பாகாலைத்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை சட்டம் போட்டு இஸ்ரவேல் மக்களை பயப்படுத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மதில் மேல் இருக்கிற பூனையை போல என்ன செய்தார்கள்? அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற வேளையில் தான் தேவன் எலியாவை அங்கு அனுப்புகின்றார். எலியா போய் ஆகாப்போடு பேசி, இதோ இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி நீ கலக்கிறாய் என்று சொல்லி அந்த ஆகாப் எலியாவை சொல்லும் பொழுது எலியா சொன்னார், நாங்கள் கலக்கவில்லை, நீங்கள் பாகாலை வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் இஸ்ரவேல் மக்களை கலக்கு என்று சொல்லி ஆகாப் போடுகிறார். பாகால் உண்மையா தெய்வமா அல்லது தேவன் மெய்யான தேவன் தெய்வமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரின் நடுவிலே ஒரு போட்டியை வைக்க சொல்கிறார் எலியா. என்ன போட்டின்னு சொன்னார்? அதாவது கர்மேல் மலையை தெரிந்து கொண்டு இந்த கர்மேல் மலையிலே 2 கன்று குட்டிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாக பாகால் தீர்க்கதரிசி 450 பேரும் மற்றும் அந்த யெசபேலுடைய
தெரிந்த ஜனங்கள் 400 பேரும் இருப்பதனால் முதலாவது நீங்கள் அந்த போட்டியை ஆரம்பிங்கன்னு சொல்லி கர்மேல் மலையிலே அந்த போட்டியில் என்ன போட்டி என்று சொன்னார். ஒரு பலிபீடத்தை அமைத்து அந்த பலிபீடத்தின் மேல் அந்த கன்றுக்குட்டியை சந்து சந்தாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து யாருடைய தெய்வம் வானத்தின் அக்கினியை இறக்கி அந்த பலிபீடத்தை எரித்து அது ஒன்றுமில்லாமல் அதை எரிக்கிறதோ அதுதான் உண்மையான தெய்வம். நெருப்பு வைக்காமல் அந்த பலிபீடத்தை எரித்து சாம்பலாக்க வேண்டும். எந்த தெய்வம் அது சாம்பலாக்கு என்று சொல்லி பார்ப்போம் சொல்லி எலியா சொன்னார். நீங்கள் 400 பேர் இருப்பதனால் என்ன செய்யுங்கள், முதலாவது நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி எலியா சொன்னார். அதே போல பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த எசபேலுடைய ஆட்கள் எல்லாம் என்ன செய்தார்கள். அதே போல எலியா சொன்னது போல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அந்த கன்றுக்குட்டியை சந்து சந்தாக விட்டு அதிமேல் வைத்து என்ன செய்தார்கள். அந்த பலிபீடத்தை சுற்றி மெனித்தார்கள். அவர்கள் பாகாலை இறங்கும் பாகாலில் இருந்தார்கள். வாட்சிகளை பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். வாசிக்கணும் பாருங்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலை எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகால் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். எலியா சொன்னது போல அவன் காலையை தெரிந்து கொண்டு அதை வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து அனுப்பினார்கள். அவர்கள் தெய்வமான பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த பலிபீடத்தை சுற்றி காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அனுப்பினார்கள். அவர்கள் பாகால் எங்களுக்கு இறங்கும், பாகால் எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி அழித்தார்கள். அந்த பலிபீடத்தை சுற்றி குதித்து கொண்டு ஆடிக்கொண்டு அவர்கள் சத்தம் போட்டு கொண்டு வந்தார்கள். உடனே எலியா வந்து மத்தியான வேலையை வந்து அவர்கள் பார்ப்பார்கள். எலியா சொல்லும் பொழுது மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்கினால் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பலிபீடத்தை சுற்றிலும் சத்தம் போட்டு ஆடிக்கொண்டு குதித்து கொண்டு வந்ததை எலியா பார்த்து, உங்கள் தேவன் உங்கள் பாகால் ஒருவேளை தூங்கினாலும் தூங்குவான், அவரை எழுப்ப வேண்டிய ஆகவே செய்யுங்கள், உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ஒருவேளை உங்கள் பாக்கால் பிரயாணமாய் போயிருப்பார், அலுவலாயிருப்பார் சொல்லி எலியா அவர்களை பரியாசம் பண்ணும் பொழுது அவளுக்கு இன்னும் எரிச்சல் வந்தது, இன்னும் கோபம் வந்தது. என்ன செய்தார்கள்? மீண்டுமாக உரத்த சத்தமாய் கூப்பிட பாருங்கள். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வலிய மற்றும் கத்திகளாலும் ஈட்டினாலும் தங்களை கீறிக்கொண்டார்களாம். அவர்கள் நினைச்சார்கள், உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் உடம்பையெல்லாம் காயப்படுத்திக் கொண்டார்கள். கத்தினால் ஈட்டினால் தங்களை சரி குத்தி இன்றைக்கு அனுப்பி நினைக்கிறப்பார்கள். அன்றைக்கு அநேக ஜனங்கள் அழியாமல் ஒரு பெரிய தேரை கட்டி அந்த தேரை முதுவிலே கொக்கி மாட்டி முதுவிலே குத்தி கொண்டு அது இழுத்து வருவதை பார்த்து எத்தனை இடத்திலே பார்க்க பாருங்கள். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு கத்தினால் தன் உடம்பை கீறிக்கொண்டு ரத்தம் வரவிக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் பெரிய தேரிலே தொங்கிக் கொண்டு அது கொக்கி மாட்டி தங்கள் சரீரத்தை செய்தார்கள். இன்றைக்கு வருத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எத்தனை பேர் தங்களை காயப்படுத்தி கொண்டு சத்தம் போட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த பாகால் தீர்க்கம் செய்தார்கள். அப்படி செய்தும் பாருங்கள், மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலிசும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும்
ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லையாம். அவர்கள் அப்படி காயப்படுத்தி சத்தம் போட்டு கொண்டு இருந்தும் கூட மறு உத்தரவு கொடுப்பார்களே. அவள் சொன்னது போல அந்த பலிபீடத்தை அக்கினி வந்து என்ன எரிக்கவில்லை, அதை சாம்பலாக்கவில்லை. அவர்கள் வெறுமனே கத்திக்கொண்டு தங்களை வரித்து கொண்டு உடம்பெல்லாம் ரத்தம் வரவிட்டுக் கொண்டு இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அரிமான்களை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க. நீங்கள் நானும் இந்த உண்மையை அறிந்து இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு அநேக மக்கள் இன்றைக்கு அறியாமல் ஜீவிக்கிறார்கள். இன்றைக்கு அறியாமல் இன்றைக்கு எரிக்கிறார்கள். மனிதன் கையினால் செய்யப்பட்ட இன்றைக்கு விக்கிரைகளை நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரிமானே, அது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பாகான் திருக்கு செய்திகளுக்கு எலியா உணர்த்தினார். எலியா சொன்னபடி அவர் செய்த பொழுது ஒரு மறு உத்தரவும் கிடைக்கவில்லை. அவர்கள் சோர்ந்து போய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து எலியா சொல்ல தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தரை பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, இப்பொழுது எலியா நீங்கள் இவர்கள் செய்தீர்கள், இப்பொழுது நான் செய்கிறேன் சொல்லி எலியா அதே போல பலிபீடத்தை கட்டி அதில் அந்த காளையை சந்தோஷமாக விட்டு அந்த காளையை அந்த பலிபீடத்தின் மேல் வைத்தார். வைத்த பிற்பாடு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் கால்வாய் வெட்டி அந்த கால்வாய் முழுவதும் தண்ணீர் ஊற்றினார். ஒரு முறை அல்ல, 3 முறை தண்ணீர் ஊற்றினார்கள். பலிபீடத்தின் மேலும் தண்ணீர் ஊற்றினார்கள். ஊற்றின பிற்பாடு எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். எல்லா ஜனங்களும் கவனித்து, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கின்றேன், நான் ஒருவன் மாத்திரம் செய்யணும் சொல்லி அங்கே பலிபீடத்தை எப்படி செய்து தண்ணீர் சுற்றிலுமாக ஊற்றி தண்ணீர் வழிந்து ஓடுகிறது. பார்த்துக்கலாம் பாருங்கள். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாக தகனப்பனின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின் 2ஆம் தரம் அப்படி ஊற்றுங்கள் என்றார். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். அப்படி தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீர் நிரப்பினாராம். பலிபீடத்தை சுற்றியும் தண்ணீர் ஓடுகிறது, வாய்க்காலும் தண்ணீர் நிரப்பினார்கள். இப்பொழுது தண்ணீர் அங்கு அதிகமாக இருப்பதை எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். இதில் எப்படி நெருப்பு வரும், இதில் எப்படி நெருப்பு பற்ற வைக்க முடியும் என்று சொல்லி எல்லாரும் அவரோடு காத்திருக்கிறார்கள். இந்த பாகால் தீர்க்கதரிசனம் செய்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எலியா தேவனுடைய மனிதன் பலோத்து தேவனுக்கு செய்கிறார், ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். அந்திப்பலின் செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியா எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்றாம். எலியா தனித்து ஜெபிக்கின்றார். ஆபிரகாமுக்கும் யாக்கோப்புக்கும் இஸ்ரவேலுக்கும் தேவனாய் கர்த்தாவே, நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறியும்படியாக, நான் ஊழியக்காரன் என்பதை தெரியும்படியாக, நீ மறுபடியும் இந்த ஜனங்கள் அன்பு காட்டுவேன் என்பதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக என் ஜெபத்தை கேட்டலும் என்று எலியா ஜெபிக்கின்றார். எலியா அந்த ஜனங்களை போல் என்ன செய்யவில்லை, தன் உடம்பை கத்தியினால் கீறிக்கொள்ளவில்லை, அல்லது மேலதாளம் கொட்டி பலிபீடத்தை சுற்றி ஆடவில்லை. அவர் தேவனுக்கு ஜெபித்தார். அன்றைக்கு நீங்கள் அப்படித்தான் நாம் தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தை தேவன் கேட்பதற்கு அவர் அவரோடு காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் இன்னைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை பற்றி அநேக ஜனங்கள் நாம் சொல்ல வேண்டும். எலியா அந்த ஜனங்கள் முன்பதாக அதை செய்து தேவன் நோக்கி என் ஜெபத்தை கேட்டலும் சொன்ன பொழுது பாருங்கள், அப்பொழுது கர்த்தரிலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்கால் தண்ணீரையும் நைட்டி போட்டுதான்.
அந்த வாய்க்கால் தண்ணீரை உறிஞ்சி போட்டது. எல்லா மக்கினாலே எரித்து சாம்பலாக்கிறது. எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். எலியாவின் ஜெபத்தை தேவன் கேட்டார். ஆகவே அப்படி எல்லா ஜனங்களும் அறிந்தார்கள். அடுத்த வசனத்திலே, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றாராம் பெருமாளே. எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். இந்த நடந்த சம்பவத்தை பார்த்து எல்லாரும் குப்புற விழுந்து வணங்கினார்கள். கர்த்தரே தெய்வம், ஆம், ஜீவன் தேவன் ஒருவரே அன்பார்களே. அந்த தேவன் தான் இன்றைக்கு உலக மக்களால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் பிரியமாக ஜீவிக்க வேண்டும், அவர் நேசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காக தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அதை விசுவாசித்து பழைய தேவனுக்கு பிரியமில்லாத பல ஜீவியத்தில் நாம் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அடித்து செய்து நாம் பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாண பெறும் பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டு கிறிஸ்துராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறோம். அப்படி அங்கமாயிருந்து மரண பரிந்து உண்மையாக ஜீவிக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது நமக்காக மாத்திரமில்லை. இந்த திட்டம், இந்த தீர்மானம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமில்லை, உலகத்தில் அத்தனை பேருக்கு மறிமாறே. இந்த திட்டத்தை, இந்த தீர்மானத்தை நாம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது ஆகாப் ராஜாவுடைய மனைவி யெசபேல் பாகால் தீர்க்கதரிசி மூலமாக பயப்படுத்திக் கொண்டு வந்தாள். ஆனால் எலியா மூலமாக அந்த ஜனங்கள் மனம் மாறினார்கள். அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள், முகமுப்பர் விழுந்து வணங்கினார்கள். கர்த்தரே தெய்வம், தேவன் ஒருவரே தெய்வம் என்பதை அவர் நம்பினால் விசுவாசித்தார்கள். அந்த நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அறிமாறி இந்த அருமையான தீர்மானம், அருமையான திட்டம், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு புரிதல் பாருங்கள். ஆகவே தேவ வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமாம், நம்பவே நீங்கள் நான் கூட தேவ வார்த்தைக்கு நாம் பயந்து தேவனை கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு அநேகிறார்கள் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 14 அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது தேவன் இல்லை என்று மதிகற்றவன் சொல்லுவான், அறிவில்லாதவன் சொல்லுவான். ஆனால் சங்கீதம் 19 அதிகாரம் 1 வானத்தை உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவன், இந்த பூமியில் அனைத்து உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பிரியமாக ஜீவித்து தேவ வார்த்தையும் நடப்போம். நம் மற்றவர்களும் கலந்து கொள்ளக்கூடாது, கலந்து கொள்ள முடியாது. பாருங்கள், பரிசுத்த பவுல் கூறும் பொழுது 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே பாருங்கள், அதிகாரத்தில் பாருங்கள், அந்நிய நுகத்திலே 2 அதிகாரம் 14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் அமரிமாறே. இப்படிப்பட்ட நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமாகத்தான் ஜீவிக்க வேண்டும். புறஜாதி பொருள் புறஜாதி மார்க்கத்தை நாம் தழுவக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஒரே ஒரு மார்க்கம், அது ஜீவனுள்ள மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்காகத்தான் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையை தேவன் தன் அந்த சகல அங்கமாயிருந்து மரண புண்மையாக ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார். அது மாதிரி இந்த அருமையான இந்த நேரத்திலே, இந்த சமயத்திலே இந்த அருமையான வசங்களை கேட்கத்தக்க தேவனுக்கு கிருபை தந்திருக்கிறார். இதை கேட்டு நாம் அதை மற்றவர்கள் சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு வசனங்களையும் கேட்ட மனைவி வாசிப்பார்கள். அன்பார்களே, இதை நீங்கள் கேட்டு நீங்களும் கூட இது என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த நாளும் உமது வசனங்களை நாங்கள் தியானிக்கத்தக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிதான கிருபிக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளாக நாங்கள் உண்டு கூடி
நீரே மெய்யான தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து முதுக்குமானாய் இயேசுக்கு ராஜ்யத்தில் அங்கமாயிருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம்ப்பா. இதை நாங்கள் அறிந்து மரண பெருமையாக ஜீவித்து நாங்கள் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரமில்லை, எங்களை இப்போ அநேகரியம் உம்மண்டை அழைத்து வரத்தக்கதானே எங்களுக்கு போதுமான பலத்தை தாரும். எங்களான மட்டும் இந்த உண்மையை மற்றொரு சொல்லத்தக்க அந்த திராணி எங்களுக்கு தான் பிதாவே. தொடர்ந்து காத்துக்கொள்ளி பெறப்படுத்தும் எங்களுடைய பாவக்குற்றவாக பண்ணியும் இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.